அப்ப அடுத்த போட்டு போடுங்க என்னன்னு சொன்னா தொடரில் பகுதி கூட்டுதொகை போடுங்க. தொடரின் பகுதி கூட்டுதொகை. தொடரின் பகுதி கூட்டுதொகை. தொடர் என்ன போட்டு எழுதுங்க. இப்ப நாங்க படின அவதார போறோம்னு சொன்னா u1, u2, u3, u4 டாட் டாட் un வரைக்கும் போறேன். இவரண்ட கூட்டுதொகை. சரியா, இவரண்ட கூட்டுதொகை பற்றி பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இவர் 2 4 6 8 10 இப்படியே போற எந்த வரைக்கும் போற என்ன இவற்றை கூட்டுதொகை எழுதணும். அப்ப முதலாவது அதாவது S1 என்னது குறிக்கும் உங்களுக்கு ஓயில படிச்சீங்க. அதாவது S1 முதலாவது 2 மட்டும் தான் குறிப்பார். என்ன 2 மட்டும் தான் குறிப்பார். S2 என்னது குறிப்பார் உங்களுக்கு அதாவது 2 இலக்கண கூட்டுதொகை 2 ரூபாய்ல கூட்டுதொகை 2 ரூபாய்ல கூட்டுதொகை என்னது குறிப்பார் 2 4 கூட்டுறது சமனா இருக்குமா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வரும்போது சரியா. அப்ப நான் இங்கே உங்களுக்கு u1 u3 போட்டுருக்கேன். அப்ப நீங்க S க்கான குறியீடு என்ன சொல்லி போட போறீங்கன்னா பகுதிகள் பகுதியா போட போறீங்க. S1 ன்னு சொன்னா u1 மட்டும் வருங்க. S2 ன்னு சொன்னா u1 u2 வருங்க. S3 ன்னு சொன்னா என்னது u1 u2 u3. அப்ப Sn டாட் 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 Sn க்கான கூட்டுதொகை என்ன வரைக்கும் போயிருக்க. அப்ப u1 u2 u3 டாட் 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 un வரைக்கும் போறேன். சரியா? அப்ப இந்த u1 இருப்பாதா இந்த Sn இருப்பாதா என்ன செய்யலாம் சொன்னீங்க. இப்ப சிக்மா காண்பீங்க. ஏற்கனவே போட்டதானே நீங்க எழுத போறீங்க. சரியா? அதாவது Sn சமன் இவன் நீங்க என்ன Sn சமன் சிக்மா r சமன் 1 ல இருந்து r சமன் 1 ல ஆரம்பிங்க 1 ல இருந்து n வரைக்கும் போற என்னது ur. சரியா? இப்ப S1 வந்து எழுதுறோம். நீங்க இங்க இருந்து நீங்க வாய்ஸ் எழுதுறீங்க. என்ன சொன்னா இதுல இருந்தா இப்படி எழுதுறாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க இப்படி இங்க மட்டும் வருவே. சரி, அப்ப இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமா? அதாவது இப்ப உங்களுக்கு S3 காண சொன்னா நீங்க என்ன செய்வீங்க எங்க வர கொடுத்து r சமன் 1 ல இருந்து 3 வரைக்கும் போறேன் u. சரி, அப்ப S3 நீங்க என்ன எழுதலாம் என்ன எதுக்கு வரதா 3 போடுறீங்க எதுக்கு வரதா 3 போடுங்க. அப்படி எங்க எழுதுவீங்க S3 எழுதிட்டு சொன்னா S3 சமன் முதல்ல என்ன r க்கு பதிலா கொண்டு 1 போடுவீங்க. r சமன் 1 ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் r க்கு பதிலா 1 u1 சக திருப்பி என்ன u2 சக திருப்பி என்ன வரும் உங்களுக்கு r க்கு 3 வரைக்கும் போவார் என்ன. அப்ப u3 வரைக்கும் கூட்டுவார். அப்ப இவன் கூட்டுதான் இவர். சரியா? அப்ப S5 ன்னு சொல்ல எழுதுறீங்க எங்க வரைக்கும் போவார் S5 உங்களுக்கு சொல்றாங்க. அப்ப நீங்க இதுக்கு என்னன்னா சிக்மா r சமன் 1 to 6 சாரி 4 தான் எழுதுறேன். அப்ப 4 ur விரிச்சலது என்ன ur இருக்கு. சரியா? u1 சக u2 u3 u4 வரைக்கும் வருங்க. இந்த u1 தெரிஞ்சா என்ன பண்ண சொல்றாங்க u1 என்ன பண்ணுவீங்க tn equal to u1 இருப்பேன். சரியா? அதாவது அங்க ஒவ்வொரு குரூப் பாத்தீங்க tn வந்து u1 க்கு இங்க சமமா இருப்பார். அதையும் ஞாபகம் வச்சு பண்ணுங்க. sn வந்து என்னது சமமா இருக்கு பாரு சிக்மா. சரியா? சிக்மா r சமன் 1 n க்கு சமமா இருக்கு un. சரி, ரெண்டும் நீங்க ஞாபகம் வச்சு பண்ணுங்க. எல்லாம் நோட் பண்ணிக்கோள். நோட் பண்ணி கூட குரூப்ல எடுத்து போடு. சரியா? போட்டா கட்டாயம் போடாம படுக்க மாட்டேன். நித்திரம் வந்து வாசில நித்திரம் வந்து ஒளி மீண்டு படி.
சரியா? எழுதிக்கொள்ளுங்க. சரியா? விரிவுரை எழுதிக்கொள்ளு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலை ஜூலையோட என்னன்னு தெரியாது. தெரியுமா உனக்கு? இந்த ஜூன் வந்து கூட்டல் விதத்திலே என்ன பொது உறுப்பினர் சமமாக இருக்கலாம். ஏதோ ஒரு உறுப்பு சரியா கூட்டல் வித்தியா கட்டாயம் இருக்கணும் இல்ல. சரி, ஏதாவது 2 மடங்கா 3 மடங்கா அப்படி பெருக்கல் வித்தியிலேயே இருக்காங்க. அப்படி நிறைய உறுப்பு தருவாங்க. சரியா? ஒருவேளை உங்களுக்கு டி என்ற சமன்பாடு இப்படி தராங்க. டி என் சமன் r r - 1. இவர் தானே ஒரு ஜூன். இதுக்கு பதிலா r க்கு 1 போடுங்கன்னு சொன்னா அவர் தானே ஒரு ஜூன். அப்ப ஜூன் கான்ஸ்டன்ட் என்ன செய்ய நீங்க இதுல r க்கு 1 போடுங்க. 1 1 சாய 1. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 0. இந்த ஜூன் அதாவது இந்த ஜூன் என்றவர் இவரா இருக்கலாம். அப்ப ஜூட் இதுக்கு ஜூட் கான்ஸ்டன்ட் என்ன செய்யுங்க? ஒரு டி என போட்டு செஞ்சு விடுங்க. சரியா? ஜூட் கான்ஸ்டன்ட் என்ன செய்யுங்க? r க்கு 1 போடுவீங்க. 2. அப்ப 2 2 சாய 1. அப்ப 2 என்ன தரவுண்டு. அப்ப 2 வருது. அதே ஜூ3 இதுல ஜூ3 கான்ஸ்டன்ட் என்ன செய்யுங்க? r க்கு பதிலா 3 3 சாய 1. 3 தர 2 6. அப்ப 0 2 6 சொல்லி போயிட்டு இருக்க. இது ஒரு உறுப்பு தான் நம்மளுக்கு. சரியா? அங்க நீங்க படிச்சீங்க பெருக்கல் விதி கூட்டல் விதி தான் படிச்சீங்க. இங்க இப்படி எல்லாம் படிப்பீங்க. சரியா? அப்ப எழுதி வச்சுக்கோங்க. அப்ப எப்படி சிக்மான்னு சொன்னா என்ன சொல்லி விளங்கி பண்ணுங்க. சரியா? சிக்மான்றது இவரான். அதாவது இந்த உறுப்புகளோட கூட்டுத்தொகை. u என்னது ஒரு உறுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நோட் போட்டுக்கோங்க. தொடரின் கூட்டுத்தொகை ஒருங்குமா அல்லது விரிதொடரா என அறிதல். தொடரின் கூட்டுத்தொகை ஒருங்குமா அல்லது விரிதொடரா என அறிதல். இப்ப ஒருங்குமா விரிதொடரே உங்களுக்கு என்ன? உங்களுக்கு அதுலயே சொல்லிலேயே உங்களுக்கு பாருங்க. ஒருங்குமான்னு சொன்னா இந்த ஏதோ ஒரு பெருமானத்துக்கு போய் சேருவ. ஒருங்குமான்னு சொன்னா ஏதோ ஒரு பெருமானத்துக்கு கட்டாயம் போய் சேர போற. விரிதொடர்னு சொன்னா என்ன செய்ய போறாங்க? உங்களுக்கு அப்படியே இந்த பெருமானம் கண்டுபிடிக்கலாது போயிட்டு இருக்க போறாங்க சொல்றாங்க. அப்ப இவர் தான் ஒருங்குதல்னு சொல்றாரு. ஒருங்குதல் விரிதொடர். அப்ப ஒருங்குதல் கூட்டுத்தொகை நீங்க எப்படி எழுதலாம் சொன்னா சரியா? அதாவது லிமிட் எடுக்க போறீங்க. இவரால் கூட்டுத்தொகை சமன்பாடு லிமிட் இன்ஸ்டன்ஸ் சொன்னா இன்ஃபினிட்டி அதாவது முடிவிலிக்கு போயிங்க. n வந்து முடிவிலியா ஒருங்குமா இல்லையா எப்படி பார்க்கணும். அது அதே முடிவிலி எப்படி பார்க்க வராயப்படும். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? சிக்மா r சமன் 1 எங்க கொண்டு போற? முடிவிலி u r. அதாவது முடிவிலி வரைக்கும் லிமிட் எடுக்க போறீங்க. லிமிட் சரியா? n வந்து முடிவிலிக்கு போயிட்டு ஒருங்குதா இல்லையா எப்படி பார்க்க போறீங்க. அப்ப என்ன பாருங்க முடிவு வரீங்க. அப்ப முடிவிலி. அப்ப இவற்ற பெருமானம் ஒருங்குன்னு சொன்னா என்ன ஏதோ ஒரு பெருமானத்துக்கு வருவ. அதாவது அந்த பெருமானத்தை நீங்க எஸ் சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. இந்த பெருமானம் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 8 இருக்கலாம், 100 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், ஏதோ ஒரு பெருமானமா இருக்கலாம். அப்ப பெருமானத்துக்கு போனா இவர் என்ன உங்களுக்கு? ஒருங்கு தொடர் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஒருங்கு தொடர். ஒரு பெருமானத்துக்கு போனார்னு சொன்னா அவர் எங்களுக்கு ஒருங்கு தொடரா இருப்பார். அப்ப விரிதொடர்னா என்னவா இருப்பாரு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பெருமானத்துக்கு விரிதொடர் சரியா? ஏதோ ஒரு பெருமானத்துக்கு ஒருங்க மாட்டார். அப்ப தொடர்ந்து என்ன ஒரு பெருமானம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போறேன். சரியா? இந்த பெருமானத்துக்கு வந்துட்டு அதாவது 100 200 10 பெருமானத்துக்கு வந்துட்டா அவர் ஒருங்கு தொடர். அப்படி இல்லைன்னு சொன்னா விரிதொடரா இருப்பார். அதாவது முடிவிலிக்கு ஆராய்க்க முடிவிலி என்றதுக்கு நீங்க ஆராயும் போது தொடர் வந்து என்ன ஏதோ ஒரு பெருமானத்துக்கு வந்தா அவர் ஒருங்கு தொடர் இல்லாட்டி விரிதொடர்.
அப்ப அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க கூட்டல் தொடர். சரியா? ஓயில படிச்சீங்க இருந்தாலும் நீங்க ஒருக்கா படிப்பாங்க. சரியா? என்ன சொன்னா கட்டாயம் கூட்டல் தொடர் பெருக்கல் தொடர் கட்டாயம் இருக்கிற கேள்வி இருக்கு வர. சரி, அந்த கூட்டல் தொடர் எஸ்னுக்கான சமன்பாடு டிஎனுக்கான சமன்பாடு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், இந்த தொடர் கேள்வி செய்யலாம். அப்ப நீங்க கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், கூட்டல் திருப்பி ஒரு கப்பா பண்ணாங்க. சரியா? கூட்டல் தொடர் போடுங்க. arithmetic series. முதலாம் உறுப்பு A ஆகவும் பொது வித்தியாசம் D ஆகவும் எழுதுங்க. முதலாம் உறுப்பு A ஆகவும் பொது வித்தியாசம் D ஆகவும் உள்ள உறுப்பின் கூட்டுத்தொகை. சரியா? உறுப்பின் கூட்டுத்தொகை முதலாம் உறுப்பு A ஆகவும் பொது வித்தியாசம் D ஆகும். உறுப்பின் கூட்டுதல் என்ன அடிச்சுடியா ஒரே சமன்பாடு போட இருக்கீங்க. சரியா? அதுக்கு முதல்ல சிக்மா எழுதுவாங்க. முதலாவது பேன்னு சொன்னா பொது வித்தியாசம் டின்னு சொன்னா அடுத்த ஒரு என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. முதல் ஏன்னு சொன்னா அடுத்த பொது வித்தியாசம் டியா. அப்ப என்ன செய்யுங்க, ஏ சக டியா இருப்பேன். அடுத்து என்ன இருப்பேன், ஏ சக 2டியா இருப்பேன். அடுத்து என்ன இருப்பேன், ஏ சக 3டியா இருப்பேன். ஒவ்வொரு டிஎன் செய்ய கூட்டு போடுறேன். டி மைனஸ்ல வந்தா இந்த ஏயோட கால்குலேட் போகும், டி பிளஸ்ல வந்தா கூட்டு போடுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? டி இந்த பரிமாணம் வந்து 3 ன்னு சொன்னா ஏ இந்த பரிமாணம் என்ன அதுல கூட்டு போடுவோம். டி இந்த பரிமாணம் மைனஸ் 3 ன்னு சொன்னா இந்த பரிமாணம் கால்குலேட் போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏற்கனவே நீ படிச்ச நீ. சரியா? படிச்சதா திருப்பி எங்க படிக்க போற, ஞாபகம் வச்சுக்கோள், கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோள். அங்க படிச்சா இங்க படிச்சா சொல்லிட்டுறாங்க. அப்ப இப்படியே போயிட்டு இருக்க என்ன ஒரு நம்மளுக்கு ஏ சக என்சையோன் டி வெறால என்ன ஒரு பேர் கம்பற. அதான் பக்கம் என்ன செய்யலாம், நீங்க ஊருக்கு போயிட்டு இருக்கலாம். சரியா? அதான் என்ன ஒரு சாப்பாடு உங்களுக்கு தெரியும். என்னத்தை போட்டு சொல்றாங்க, விட்டு விட்டு வருதா என்னமா இல்ல சவுண்ட்? ஓகே, கிளியரா கேக்குதாடாப்பா? அப்ப அலெக்ஸ் கேக்குதா? ஓமனா பிளாக் போட் தான் லைட்டா கிளியர்ல அவருக்கு அப்புறம் பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. பாருங்க சரியாண்டு சில இடத்துல லைட் பண்ணுது போல, அது இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. பாத்துக்கொள்ளுங்க, எழுதிங்க பாத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு நம்ம லைட் அந்த என்ன ஒயிட் போர்ட் தானே மினுங்குது போல இருக்கு, பக்கத்துல லைட் போடுங்க. ஓகேயா அலெக்ஸ்? ஓகேண்ணா ஓகே. இல்லாட்டி சொல்லுங்கடா, அப்புறம் சும்மா இருக்கிற ஓகேங்கன்ற இல்ல. ஓகே தானே? சரியா? என்ன சொன்னா அதாவது என்ன கூட்டல் என்ன கூட, அதாவது முதலாவது பேயாகவும் பொது வித்தியாசம் டியாக இருக்கீங்க உறுப்பினர் நீங்க எப்படி எழுதுவீங்க. அப்ப பாருங்க இவங்க கூட்டுத்தொகைன்னு சொன்னா அதாவது சிக்மா எங்க ஆசனம் 1ல இருந்து போறேன் சிக்மா ஜூஆர் வெச்சு பண்ணு வேற கூட்டுத்தொகை எப்படி எழுதுறீங்க. கவரேஜ் பிரச்சனை போல இருக்கு. சரி அதை பாருங்க, அதுல கிருஷ்ணருக்கு விலங்குன்னு சொல்லி போட்டீங்க, அது கவரேஜ் பிரச்சனை போல இருக்கு. உங்களதான் கவரேஜ் போல.
அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்னா என்ன தட்டுங்க ஒரு சைட்டா அப்படி தட்டுங்க ஸ்கிரீன் அப்படி தட்டுங்க போட்டீங்க தெரியும் பாருங்க நீங்க போட் தெரியுமா அந்த வச்சு தட்டி வச்சு பண்ணுங்க சரியா வேணா எல்லாருமே மியூட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு கட்டாயம் போட்டு தான் தெரியும் நான் தான் கேட்கிறேன் போட்டு தான் தெரியும் மியூட் பண்ணி தான் நீங்க வேற யாரும் தெரியும் சரி அப்படி போட்டீங்கன்னா ஸ்கிரீனை அதாவது வலப்பக்கத்துல இருந்து பக்கம் பண்ணுங்க எடுத்துட்டு பாருங்க ஸ்கிரீன் தெரியுமா அதுக்கு நிறைய தட்டி வச்சு பண்ணுங்க கவரேஜ் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கணும் பாருங்க என்னது ஏ சக டி அடுத்து என்ன தெரியுதானே போட் ஏ சக 2D சக ஏ சக 3D டாட் 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 சக என்னது ஏ சக n சக 1 d யார் அதான் போறேன் சரியா அதாவது ஜூஆர்ன்ற சிக்மா ஜூஆர்ன்ற என்ன உங்களுக்கு அவலத்தை ஒரு உறுப்புகளை கூட்டத்தை சமனா இருப்பேன் ஒரு உறுப்புகளை கூட்டத்தை சமனா இருக்க போறேன் ரைட்டா அப்ப இதுல வந்து u1 என்றால் என்னவா இருக்கானீங்க அந்த u1 என்றால் நாம சொன்னாங்க tn ன்னு சொன்னானே இல்லையா u1 என்றால் tn ன்னு அப்ப நீங்க u1 என்னங்க என்ன இருக்கு u1 இத நோட் பண்ணுங்க u1 சமம் என்ன இருப்ப அதாவது tn h1 a சக n சக 1 d யா இருக்க போறேன் இந்த இருக்க இவர் தான் இந்த u1 உனக்கு இவர் u1 இவர் u2 இவர் u3 டாட் 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 இவர் என்ன உனக்கு u1 இருக்க போறேன் அந்த u1 தான்டா பாயிண்ட் அதாவது இவர் tn நினைச்சுக்கோங்க இங்க நாங்க u1 தான் பயன்படுத்துறாங்க சரியா அவ u1 தரனே a சக n சக 1 d சிக்மா ஜூஆ அதாவது sn என்ன இருக்கு உனக்கு எண்டிங்கில் 2 a சக n சக 1 d யா இருக்கு சரியா இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோள் அதாவது சிக்மா ஜூஆ என்ன இவரதே கூட்டத்துக்கு என்ன சமமா இருக்க போற sn தவணை எண்டிங்கில் 2 a சக n சக 1 d யா இருக்கு இது தெரிஞ்சீங்க காணப்பனே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டில் தான் இவர் வருவார் சரியா செகண்ட் பார்ட்லயும் வருவார் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் வருவார் ஞாபகம் வச்சுக்கோள் ரைட்டா அப்ப உதாரணம் போட்டு பாமா சும்மா சின்ன பிள்ளை கணக்கு போட்டு பாப்போம் சரிங்களா கணக்கு போடுங்க சைக்கோனோட குரூப் தானே வயர் குரூப்ல அப்படியே போடுங்க சரியா ஓயில் கணக்கு செய்யாடிக்கு ஆமாமா ஓயில் பிள்ளையே இருக்கு நானே கிளாஸ்ல போடுங்க 8.5 கம 12 கம 15 அப்படியே போய் டாட் டாட் 103 வரைக்கும் வருவார் சரியா 103 வரைக்கும் வருவார் எதுவும் கூட்டத்தொடரை முதலாவது போடுங்க எத்தனை உறுப்புகள் காணப்படுகின்றது அவ்வுறுப்புகளின் கூட்டுதொகை யாரு எத்தனை உறுப்புகள் காணப்படுகின்றது அவ்வுறுப்புகளின் கூட்டுதொகை யாரு எல்லாரும் சூமா பற்றி அறிவுக்கு தானே என்ன சூம் பண்ண தெரியும் தானே அதாவது நீங்களே அது தஜோரிக்கு என்ன இல்ல லீவ் ஆகி கூட திருப்பி கிளிக் பண்ணி வைங்க அதே நீங்களே குரூப்ல அப்படியே போடுங்க
அண்ணா கேள்வி ஒரு கதை சொல்லுங்கண்ணா. திருப்பியுமா? ரைட் பாருங்க. விக்கி விக்கி வருது. 8.5 12 15 அப்படியே போற டாட் 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 103 வரைக்கும். 8.5 12 15 டாட் 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 103 வரைக்கும் போற. முதலாவது எத்தனை உறுப்புகள் காணப்படுகின்றது? அவ்வுறுப்புகளின் கூட்டுத்தொகையாது. எத்தனை உறுப்புகள் காணப்படுகின்றது? அவ்வுறுப்புகளின் கூட்டுத்தொகையாது. எல்லாம் படியே போடு. சும்மா 5 மட்டும் நீக்காது, எல்லாம் படியே போடு. 13 ஜீவன் இருக்கீங்க. குரூப்ல 28 இருக்குது. ஆனா இங்க வாரன் வந்திருக்குது ஜீவன்கள். சும்மா கிளாஸ் பறக்குறானே ஜோயின் ஆக வேண்டிய எல்லாம். எங்கடாப்பா போடுங்கண்ணா விடையில பாத்துட்டீங்க. பைவர்ல இருந்து இது இல்லையா? டேட்டா இல்லையா பைவர்? இது கூட்டல் தரதா இல்ல பெருக்கல் தரதா? ரெண்டு பேர் அதை பார்த்துட்டு கூட்டல் தரதா கூட்டல் சாப்பாடு போடு, பெருக்கல் தரதா பெருக்கல் சாப்பாடு போடு. சரியா? போட்டு நடத்து நடத்து. கஜிவன் நித்திரியா? கஜிவன் சும்மாவே கேட்க மாட்டான் கிளாஸ்ல. சுபவர்ணன் ஜாயின் ஆகி எட்டி பார்த்துட்டு அப்புறம் காணல. வேற வகுப்பு ஜாயின் ஆகிட்டோம். அலெக்ஸ் உடனே செஞ்சிட்டியாவா? அலெக்ஸ் ஓமண்ணா இந்த கடைசி ரைட் ஓகே கால்குலேட் எடுத்துட்டு இருக்கேன். எப்படி சரிப்பட்டு வர மாட்டேன். இதே ஓஎல் கரப்பெல்லாம் இப்பதே மெசேஜ் போட்டுருங்க. என்ன செய்யறேன் நானே செய்வோம். மாடுகளே
அண்ணா n சமன் 26 அண்ணா. கவனிங்க, என்ன முதலாவது பே வந்து என்ன சமஞ்சு அது தெரியும் எல்லாத்தையும் கிடைக்கும். 2 சமஞ்சு என்ன சொன்னா டி எவ்வளவு 3 சமஞ்சு. அடே அப்பன் கடைசி உறுப்பு தந்திருக்கும் எனக்கு என்ன எழுது தந்திருக்கு எவ்வளவா 103. இதுல மொத்த வெக்டர் உருப்படிகள் இருக்கு. அப்ப ஜூவலுக்கான சமன்பாடு என்ன இருக்கு? ஜூவல் சமன் a சக n சக 1 d தானே. அதாவது ஜூ லாஸ்ட் ஜூவல் தந்திருக்கேன். ஜூவல் தந்திருக்கேன் இல்லையா? கடைசி உறுப்பு a சக n சக 1 d. இதுல என்ன காலம் என்ன தானே காலம் மொத்த எத்தனை இருக்கு சொல்லி 103 போடு. 103 சமன் a தெரியும் 8 சமன் 5 n தெரியாது சமன் 1 d தெரியும் 3 சமன் 5. இப்பயாவது கணிக்கு சுருக்கி விடையே சொல்லடாப்பா. அண்ணா n சமன் 26. n சமன் 26 எனக்கு தெரியாது. நீங்க n சமன் 26 மற்றாலும் பார்த்து கொள்ளுங்க. n சமன் 26 ரைட்டா செஞ்சீங்கனே. அடுத்து உங்களுக்கு கூடுதல் கண்டுகள் அவ்வளவுதானே வேலை. சுருக்கம் வந்தது. விசாரம் செய்யலையா ஒருத்தரம்? சரியா? அப்ப 26 சாப்பாடு போட்டு காணுங்க. 26 வந்தது. அண்ணா 28 நினைக்கிறேன். 98 3 வருஷம் 5 பிரிக்கணும். ரைட் பிரிச்சு பாருங்க. 98 935 ஆகுது. 7 5 35 7 28 5 28 ஓகே. n சமன் 28. சரி n சமன் 28 மொத்த கூட்டுதல் கேட்டது என்னது? ஜூஆர் சமன் என்ன உங்களுக்கு? சரி ஜூஆர் சமன் சிக்மா ஜூஆர் சமன் n/2 2a சக n சக 1 d. இல்லாட்டி என்ன சமன்பாடு தெரியும்? கடைசி உறுப்பு தெரியும். சரியா? அதுக்கான சமன்பாடு பண்ணிட்டீங்க. ஜூஆர் சமன் n = a சக ரெண்டு சமன்பாடு இருக்கு. ரெண்டு சமன்பாடு பிளாட் ரைட் சமன்பாடு பண்ணா 28 2 a தெரியும் 8 சமன் 5 l தெரியும் 103 14 111 தசம் 5 பெருக்கி விட எடுத்துடுங்க. சரி பெருக்கி விட எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி போடுங்க. வளர்ந்து இருக்கீங்க வெளியில போடுங்கடா செஞ்சு குரூப்பால டேட்டா வச்சுக்கீங்களே. சும்மா படத்தை போடுவீங்க. இந்த படம் மட்டும் போடுறீங்க இல்ல குரூப்ல. கேள்வியை போடுங்க. கூட்டல் விருத்தி ஒன்றே 10ஆம் உறுப்பு 3 ஆகும். கூட்டல் விருத்தி ஒன்றே 10ஆம் உறுப்பு 3 ஆகும். 10ஆம் உறுப்பு தான் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி அதாவது u என்ன வந்திருக்கு? முதல் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 76.5. சரி அதாவது யூஆர் சிக்மா யூஆர் வந்திருக்கு. முதல் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 76.5. அப்ப போடுங்க
முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பதனை கண்டு முதலாம் உறுப்பு பொது வித்தியாசம் என்பதனை கண்டு எஸ் என காண்க. சரியா? முதலாம் உறுப்பு பொது வித்தியாசத்தினை கண்டு எஸ் என காண்க. அதுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. Sn சமன் 0 ஆகும் போது Sn சமன் 0 ஆகும் போது n இன் பெருமானம் யாது? Sn சமன் 0 ஆகும் போது n இன் பெருமானம் யாது? Sn சமன் 0 ஆகும் போது n இன் பெருமானம் யாது? சாரங்க மியூட் பண்ணுங்க. காணுங்க. அது என்ன ஒரு கணி போடுங்க. Sn சமன் Sn less than 0 ஆகும்போது n இன் இழிவு பெருமானம் யாது? n இன் இழிவு பெருமானம் யாது? Sn சமன் 0 ஆகும்போது n இன் பெருமானம் யாது? Sn சமன் less than 0 ஆகுது n இன் மினிமம் என்ன? இழிவு பெருமானம் யாது? இப்படி செஞ்சு போடுங்க ஆமாம். செஞ்சுதா? ரைட்டா? சூப்பர் பாடம் இது பாடமா மட்டு கொத்தனாதான் எனக்கு வரலாம். அடே அப்ப நாளைக்கு என்ன எந்த டைம் போடுவோம்? நிద్ర ఉండకిలాడా? இல்ல இதே டைம் ஓகேயா? என்னப்பா அலைன் சொல்லாதான் ஆகிக்கிறான். அருண்குமார் ரெண்டு பேரும் இதோட பாவிச்சா சொல்லுங்க. சரியா? கிளாஸ் வாங்க சொல்லுங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. மிச்ச ஜீவன் நிலையம்
இதை முடிச்சுட்டு பாஸ்வேர்டுகளை செஞ்சு விடுறோம்னா பாஸ்வேர்டு நீ ஏற்கனவே இப்ப சதாசல் முடிச்ச கட்டியில பாஸ்வேர்டு பண்ணி கொஞ்சம் செய்வாங்க பார்த்து டைம் பார்த்து இந்த பாடத்தை கொண்டு வாங்கி பாஸ்வேர்டு செய்வோம் இதோட பாஸ்வேர்டு செய்யாம நீங்க யூனிவர்சிட்டி போய் என்ன எக்ஸாம் போனீங்கன்னு சொன்னா கஷ்டம் இப்பயே பாஸ்வேர்டு கொஞ்சம் ஒதுக்கோங்க தியரியை சொல்லி அதை இப்ப ஏற்கனவே சொல்லிட்டு சார் பார்த்துட்டு வேற நான் திருப்பி சொல்றேன் பாஸ்வேர்டு திருப்பி தியரி சொல்லுவேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு வெளியால் உள்ள கல்வி செய்யறதுக்கு போறதுனால பாஸ்வேர்டு உள்ள கல்வி செஞ்சு முடியுங்க ஏற்கனவே படிச்ச பாடமெல்லாம் ரைட்டா செய்யமா கேள்வி சொல்லலாம் சார் கேள்வி சொல்லுங்க n 10 சமன் 3 என்ன சொல்றே இல்லையா ஐயோ அண்ணா 10 வரும் கூட்டல் நீத்தி ஒன்றின் முதல் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 76.5 76.5 ஓகே முதலாம் தரவே இல்லைண்ணா இதை வச்சு நம்ம 10 உறுப்புகள் 10 உறுப்பு மூண்டாம் அப்ப ஜூவனுக்கான சாப்பாடு வந்து ஜூவன் சமம் என்ன a சகன் n சகன் 1 d தானே அதாவது ஜூ 10 a தெரியாது n தெரியும் 10 சகன் 1 d தெரியாது d வெச்சு பண்ணுங்க ஜூ 10 எவ்வளவு 3 a சகன் 9 d இது ஒரு சமன்பாடு சரியா அடுத்தது எஸ்எனுக்கான சமன்பாடு தான் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 76.5 அப்ப S6 அதாவது S என்னது சிக்மா UR எண்ணிங்கள் 2 2a சக n சக 1 t n தெரியும் ஏதாவது S6 தானே 6 2 a தெரியாது 2a சக n தெரியும் 6 கொண்டு போனா 5d S6 எவ்வளவு 76 சம் 5 சமன் 6 எடுத்துக்கினா 3 2 சக 5d உடனே பிரிங்க பிரிச்சா 6 மிச்சம் 1 3 5 15 மிச்சம் 1 3 5 15 சமன் 2a சக 5d இதுக்கு ரெண்டா சமன்பாடு 2 ரெடியா கணியம் 2 சமன்பாடு தீட்டா என்ன விட வந்தது சொல்லுங்க மேக் என்ன விட sin 24 d வந்து எவ்வளவு பண்ணி நிசா சொல்றா நிசா என்ன நிசா நீங்க அவன் திரும்ப போய் பண்ண நிசாரகன் can you hear me விடே சொல்றா நீங்க என்ன விட நிதர்சனாகா டி என்ன விட ஜென்மங்களே என்னடா 24 கண்டவன் டீ காண விட்டானா என்ன கடைசியா நானா சொல்ல போல இருக்கு பாப்போம் இங்க வந்து a இருக்க அங்க வந்து 2 இருக்க அப்ப இந்த சமன்பாடு ரெண்டாவது இருக்க ரெண்டாவது வரி கழிச்சு வலிக்கிற மேல தேவைப்படுமா இதோட ஒரு பாப்போம்
முதலாவது சமன்பாட்டை ரெண்டால பெருக்குங்க. ரெண்டால பெருக்கி கழிச்சு விடுது. ரெண்டாவது சொன்னா முதலாவது சமன்பாடு 6 சமன் 2 சக 18 டி. சரியா? அதே மாதிரி 25 சம 5 சமன் 2 சக 5 டி. கழிங்க. மூணாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு இதுல கழிங்க. ரைட்டா? இங்க இருந்து கழிக்கும். இதுல இருந்து கழிச்சா மைனஸ் 6 25 3 மொத்தம் மைனஸ் 19 சம் 5 சமன் 13 டியா. சரியா? அவளுக்கு பிரிங்க. டி சமன் 195 130. சரியா? சொல்லுறாரு அண்ணா சய 1.5 சரியா இருக்கு. சய 1.5 டி சமன் சய 1.5 ஆமா சுருக்கதா வந்தது. ஓகே அது கழிச்சது அம்மணி. சரி ஓகே சய 1.5 அது ஏ எவ்வளவு வந்தது? அம்மா சொல்லு ஏ எவ்வளவு வந்தது? 16.5 16 ரைட். என்னவோ எனக்கு தெரியல. ஒரு அவரோட சொன்னீங்க சொன்னீங்க. ரைட் உங்களை நம்பி போட்டாச்சு. ரைட் நான் இதை வச்சு செய்ய போறேன். அதாவது எஸ்என் சமன் 0 கேள்வி நம்பர் மனம் கேட்டது. எஸ்என் சமன் 0 என்ன சமன்பாடு? எஸ்என் சமன்பாடு எண்ணிங்கள் 2 2 சக n சக 1 டி. இவர் 0 பிரிக்கிறாங்க பெருக்குவ. சரியா? அப்ப n 2 மடங்கு a க்கு பதிலாக 16 சமன்யா சக n சக 1 d யோட மைனஸ் 1 சமன்ஜி மைனஸ் 1.5 சமன் 0. கொடுக்க பாருங்க n 33 சக உள்ளுக்கு பாருங்க மைனஸ் இருக்க. அப்ப மைனஸ் 1.5 மைனஸ் டு மைனஸ் பிளஸ் 1.5 சமன் 0. இங்கே விளக்கம் இங்கே விளக்கம் விளக்கம் தான் கழிவிடுவேன். அப்ப n 33 32 31 சமன் 31 சமன் மைனஸ் 1 சமன் n சமன் 0. உள்ளுக்கு பாருங்க 31 சமன் n என்ன பண்ணுறீங்க? இப்படியே காரணப்படுத்தலாம் உங்களுக்கு. அப்ப ஒருக்கா n சமன் என்ன உங்களுக்கு 0 அல்லது 31 சமன் 5 மைனஸ் 1 சமன் n சமன் 0. ரெண்டு சமன்பாடு. ஒன்றுல n சமன் 0 இருக்கலாம் இல்லாட்டி என்ன n சமன் என்ன சொல்லி. அப்ப n சமன் என்ன இதுல அங்க போனா 31 சமன் 1 சமன் பிரிச்சு பாருங்க என்ன விட. அதாவது n சமன் 0 இருக்கீங்க. ஒன்றுல என்னக்கு n சமன் 0 ஆகலாம். n சமன் 31 சமன் 1 சமன் ஒருக்கா பிரிச்சு சொல்லமா என்னன்னு. அப்ப டிசானுங்க பிரிச்சு சொல்லுவாங்க பாப்போம். மிச்சம் என்ன செய்றீங்க? அலெக்ஸா நீங்க என்னங்க விட சொல்லிட்டுருக்காங்க. அண்ணா அதுல 33 பிளஸ் 1.5 தானே 34.5 தானே வரும். இது பிளஸ் இருக்கு. என்னத்தை பார்த்துருக்காங்க இல்லையா? 34 சமன் நம்ம சுருக்கி விடுங்க. என்ன விட வந்தது? 23 ஓம் 23 23 23. சரி அப்ப ஒருக்க n சமன் என்ன உங்களுக்கு 0 இல்லாட்டி n சமன் 23. சரியா? அடுத்த சொல்லியான என்னது? Sn வந்து less than 0 இருக்கீங்க. Sn வந்து என்னவா
லெஸ் தேன் பூஜ்ஜியமா இருக்கேக்க எண்ணின் இழிவு பெருமானமா சரியா மற்ற இங்க பாருங்க இதுல ரெண்டு விடையில வந்து ஒரு n7 பூஜ்ஜியம் n7 பூஜ்ஜியம் வந்திருக்க n7 23 வந்திருக்க n7 பூஜ்ஜியம் n7 23 எங்கேயாவது n பூஜ்ஜியமா இருக்குமா ஒரு உருப்படி என்பது பூஜ்ஜியமா இருக்குமா அப்ப நீ சொல்லணும் n1 = பூஜ்ஜியம் பொருந்தாது அது சொல்லி கொடுக்கணுமா பொருந்தாது ரைட்டா அப்ப n7 என்ன 23 இருக்காரு இந்த உருப்படி n வந்து sn பூஜ்ஜியமாகிறது 23 இருப்பாரு அடுத்து சொல்லிக்கானு இதுலயே பாருங்க லெஸ் தேன் சொல்லிக்கானு sn வந்து லெஸ் தேன் பூஜ்ஜியம் அப்ப எல்லாரும் லெஸ் தேன் போட்டுட்டு வா இதே விட பாருங்க லெஸ் தேன் போட்டுட்டு வா less than இங்க less than n less than 0 சரியா ரைட் அப்ப ரெண்டு விட வரப்பற நல்லா பாருங்க n இங்க பாருங்க ஒரு பேர் வந்து n கிரேட்டர் போட்டு போங்க விவர பாருங்க இதுல என்ன இருக்கு n வந்து 34 minus 1 n less than 0 தானே அப்ப ஒருக்க n less than 0 அல்லது 34 minus 1 n less than 0 இப்போ இவர அங்க கொண்டு வாங்க 34 less than 1 n பெருக்கோட சமன்யா வந்து பிரிச்சா 34 1 n சுருக்கினா என்ன வரும் 23 அப்ப பாருங்க 1 n வந்து என்ன பூஜ்ஜியத்துல சின்னடா எண்ணிக்கை பூஜ்ஜியத்துல சின்ன இருக்குமா உனக்கு எண்ணிக்கை என்ன பூஜ்ஜியத்துல சின்ன இருக்குமா அப்ப இவன் பொருந்துமா உனக்கு இவன் பொருந்தாது சரியா n வந்து பூஜ்ஜியத்துல சின்ன இருக்காது பூஜ்ஜியமே இருக்கான்னு சொல்லி ஜெயிக்கிறவே பூஜ்ஜியத்துல சின்ன இருக்குமா அப்ப அவர் பொருந்தாது அப்ப n வந்து என்ன இருக்கு அவனுக்கு எண்ணின விளிம்பு பெருமானம் கண்டு பாருங்க n வந்து 23 பெருசா அப்ப 23 வராது சரியா பெருசா இருக்க போற n வந்து முழுவதுல இருப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணிக்கையோட முழுவதுல இருப்ப அரைவாசி இருக்க மாட்டேன் அப்ப முழுவதும் தான் வரப்போற அப்ப இவர் எங்க விடுவோம் n வந்து நம்மளுக்கு 24 25 இப்படியே நடக்கும் முடிவு எங்க போற இது வெளிய பெருமானம் கேட்டது அப்ப n7 என்ன இருக்கும் எனக்கு 24 சரியா இதேதான் சாம்பாடு லெஸ்ஸான போட்டு தள்ளிட்டு வாரீங்க போட்டுறீங்க n கிரேட் என்ன 23 n வந்து பெருசா 23 n வந்து பெருசா இருக்கீங்க இங்க பாத்தீங்கன்னா n வந்து லெஸ் தேன் 0 அப்ப இவர் பொருந்த மாட்டேன் அப்ப இவர் தான் என்ன உங்களுக்கு விட ஆனா என்னக்கு என்ன உங்களுக்கு மினிமம் தான் எடுக்காங்க அப்ப எடுக்கிற 24 செஞ்சாலும் எடுக்க போறேன் அதுல மினிமம் வந்து 24 மேக்ஸிமம் வந்து பார்த்தா போய் முடிவு ஓகே நிறைய கேள்வி செய்யணும் அப்ப என்ன திருப்பி பாத்துக்கொள்ள திருப்பி ஏன்னா ஈஸி தான் கூடுதல் பெருக்கிறது தானே என்ன பெருக்கிறது படிக்கல அடுத்த கிளாஸ் பெருக்கல பத்தி படிக்கணும் பெருக்கிறது நீங்க கொஞ்சம் பாத்துருவாங்க பெருக்கிறது சரியா பெருக்கிறது நமக்கு தெரியும் தானே பாத்துருவாங்க கிளாஸ் பார்க்கணும் நாளைக்கு என்ன மாதிரி டைம் போடலாம் 9 ஓகேண்ணா என்ன டினோய் 9 ஓகேயா டினோயினி ஓம் நிஜா கிளாஸ் இருக்கா சரி அலெக்ஸ் ஓகேயா நிஜா என்ன கிளாஸ் இருக்கா நாளைக்கு தானா தெரியும் என்ன மாதிரி 9 வைப்பாங்க இல்ல தானே 9 முடிஞ்சது தானே ஓ 9 முடிஞ்சிடும் என்னடா 9 முடிஞ்சிடும்ண்ணா ஓகே பிரச்சனை இல்லை என்ன அலெக்ஸ் விடிய வேண்டாம் மாடுறான் இப்ப 9 என்ன மாடுறான் எல்லாரும் விடிய போட 5 மணிக்கு இல்லண்ணா 9க்கு ஓகே என்ன 9:30க்கு ஓகே 9 ரைட்டா அப்ப நாளைக்கு 9:30க்கு குட் நைட் பாய் பாத்துக்கிட்டு சொல்லுங்க குட் நைட் bye bye guys